அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் மிதுன ராசியில் குருவோடு சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் சந்திரனின் ஆட்சி வீடான கடக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து விருச்சக ராசினியர்களுக்கு புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார். இந்த சுக்கிரனுடைய பயிற்சியின் காரணமாக விருச்சக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத சுக்கிர யோகம் ஏற்படக்கூடிய இத்தருணத்துல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. வாகன யோகம் முதல் வளர்ச்சி தரும் யோகம் வரை அனைத்தும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு நிச்சயம் வாழ்க்கை கிடைக்குங்க. அதே போல் உதிரி வருமானங்கள் பெருகுங்க. புத சுக்கிர யோகம் இருப்பதால சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த புத சுக்கிர யோகம் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பாங்க. இந்த வகையில் விருச்சக ராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இதுவரை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்த சூரியன் இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்கு வருவதும், ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும், முயற்சிகள் பலனளிக்குங்க. விருந்து முதலிய கேளிக்கைகளில் கலந்து கொள்வீங்க. அதே போல் தொழிலில் இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்த சூரியன் இத்தருணங்கள்ல 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கர்மஸ்தானத்திற்கு வருவதும் ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிக சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் விருச்சக ராசினியர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை தருங்க. தொழிலில் லாபம் அதிகரிக்க இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலனளிக்க இருக்குதுங்க. அதே போல் விருந்து முதலிய கேளிக்கைகள் கலந்து கொள்ள இருக்கீங்க. தொழிலில் பகை வழக்குகள் முதலிய விஷயங்களை சாதகமாக எதிர்கொள்ளும் ஆற்றல் பிறக்க இருக்கு. குரு உங்களுடைய தன ராசியான சொந்த ராசியை பார்வையிடுவதால் ஏதோ ஒரு விதத்தில் பணம் கைக்கு கிடைத்து செலவுகளுக்கு கஷ்டப்படாமல் வந்துவிடுங்க. நிலம், வீடு முதலிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. தேவையற்ற செலவுகளும் அதிகரிக்கும் என்பதால் செலவுகள்ல கவனம் தேவை. கடன் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வரலாம். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாங்க. இவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல ராசிநாதனான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் பதிகிறதுங்க. எனவே நீங்கள் தொட்டது அனைத்துமே துலங்க இருக்கு. தொழில் லாபம் கிடைக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லைங்க. வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர இருக்கு. இடம், பூமி சேர்க்கையும் எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. பொது வாழ்வில் புகழ் பரவும், வருமானம் பெருக வழியமைத்து கொள்வீங்க. உடல் நலம் சீராகி உற்சாகத்துடன் இயங்குவீங்க. குடும்பத்தில் எதிர்பார்த்த சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக
அதே போல நாடாளும் நபர்களின் நட்பால் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரகதியில் உள்ள சனியுடன் ராகு சேர்க்கையும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது உடல் நலனை பாதிக்கும். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுனுங்க. இந்த காலகட்டங்கள்ல உடல் உழைப்பு தேவைப்படும். வருமானத்தை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நெருங்கிய உறவினர் இவருக்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. இக்காலகட்டங்கள்ல திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியம். எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் பாடுபட்டு கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாதுங்க. உங்களுடைய அன்றாட கடமைகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. சனி ராகு கூட்டு சேர்க்கை அர்த்தாஷ்டக ராசியில் ஏற்பட்டுள்ளது. அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் பாதிப்பு குறைவாக இருக்குங்க. உங்களுடைய பணிக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாமல் காத்தருள்வார் பூரன். சுபகிரகமான குரு பகவான் மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு உங்களுக்கு கவலை அளிக்கும். கூடுமான வரையில் வளைந்து கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபார துறைகளுக்கும் அதிகாரி கிரகம் சனி பகவான் தான். கோல்சார விதிகளின்படி ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டக இடத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இதன் காரணமாக நன்மை தராது என்றாலும் கூட பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சந்தையில் உங்களுடைய விலை பொருட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விலை கிடைக்குங்க. ஆனால் சற்று குறைவாக கிடைக்கும். நஷ்டம் ஏற்படாது. ஆனால் லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத்தருணங்கள்ல கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வு மேலிடுங்க. கூடுமான வரையில் நண்பர்களுடன் வெளியில் சுற்றுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் செலவுகள் அதிகமாகி புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் கந்த சஷ்டி கவசம் படித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.